உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா சொந்த வீடும் நைவாவென்று அழைக்குதடா தமிழா அந்த நாட்களை நினை அவை நீங்குமா உனை நிழல் போல் வராதா அயல் நாடும் தன் வீடல்ல விடுதியடா தமிழா வானம் எங்கும் பறந்தாலும் பறவை எண்ணம் தன் கூட்டில் உலகம் எங்கும் வாழ்ந்தாலும் தமிழன் எண்ணம் தாய் நாட்டில் சந்தர்ப்பங்கள் வாய்ந்தாலும் அங்கு செல்வ மரம் காய்த்தாலும் உள்மனத்தின் கூவல் உந்தன் செவியில் விழாதா உந்தன் தேசத்தின் குரல் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா சொந்த வீடும் நைவாவென்று அழைக்குதடா தமிழா நிறையா பேர் வந்துட்டு இதுக்கு காசு கொடுத்து எங்களை அனுப்பியிருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி உதவி செய்யுங்க, இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு புக்ஸ் ஏதாவது வேணுமா, அந்த மாதிரி ஏதாவது வேணுமா உதவி செய்யுங்க, எல்லாமே செஞ்சு கொடுங்க. எதுக்காக நாங்கள் செய்கிறோன்னா நீங்களாம் வந்து நல்லா படிக்கணும்னா அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. நீங்களாம் நல்லா படித்து நீங்களாம் பெருசாக ஆகணுன்னு எங்களை மாதிரியே நீங்களும் மற்ற தமிழ் ஸ்கூலுக்கெல்லாம் போய் நீங்களும் உதவி செய்யணும். அதுதான் முக்கியமான ஒரு காரணம். நீங்களும் பெருசாக நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கும்போது மற்ற ஸ்கூலுக்கு போய் நீங்களும் செய்யணும். இப்போ உங்கள் பேரில் ஒரு 10 பேர் எத்தனை பேர் இருக்கும், 30 பேர் 40 பேர் ஆள் 10 பேராக பிரித்து எல்லாமே ஒரு 4 ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா, அந்த 4 ஸ்கூலில் இதே மாதிரி பேர் சொன்னீங்களா, அவங்களும் போயிட்டு நிறையா ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பேருக்கு உதவி கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா, வீட்டுக்கு போனோன்னே அவங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதோ எழுதுறதுக்கு இல்லையா, அந்த புக்ஸ் இல்லையா, அந்த நோட்ஸ் இல்லையா, இல்லை யாராவது உங்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எது தேவைப்பட்டாலும் நாங்கள் உடனே நாங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம். எதாக இருந்தாலும் சரி, கண்ணாடியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. பால் போல் உள்ள வெண்ணிலவில் பார்த்தால் சிறு கரை இருக்கு, மலர் போல் உள்ள தாய் மண்ணில் மாறாத சில வழி இருக்கு. கண்ணீர் துடைக்க வேண்டும் உந்தன் கைகள், அதில் செழிக்க வேண்டும் உண்மைகள். இந்த தேசம் உயரட்டும் முன்னாலே, மக்கள் கூட்டம் வரட்டும் முன் பின்னாலே, அன்பு தாயின் மடியுனை அழைக்குதே தமிழா.